திருப்பரங்குன்றத்தில் மூடப்பட்ட மதுக்கடை மறுபடியும் திறக்கப்பட்டிருக்கிறதா முக்கிய செய்தியை நம்ம பார்க்குறோம். பள்ளி பக்கத்தில் இருக்கிறதா சொல்லப்பட்ட 3 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டிருக்கு. ஆனால் மூடப்பட்ட கடை ஒரே வாரத்தில் மறுபடியும் திறக்கப்பட்டிருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது. என்ன நடந்ததுன்ற விவரத்தோட நம்ம செய்தியாளர் ஜெகநாத்தும் இணைஞ்சிருக்காரு, கேட்கலாம். ஜெகநாத், மறுபடியும் இந்த மதுக்கடை திறக்கப்பட்டதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க? வணக்கம். திருப்பரங்குன்றம் காவல் நிலையம், திருப்பரங்குன்றம் பேருந்து நிலையம், கோவில், பள்ளிக்கூடம், அரசு மருத்துவமனை என இவை அனைத்திற்கும் அருகில் இருக்கக்கூடிய 3 டாஸ்மாக் மதுபான கடைகள் இயங்கி வந்திருக்கிறது. குறிப்பாக வழிபாட்டு தலங்கள், பள்ளிக்கூடங்கள் அருகே செயல்பட்டு வரும் மதுபான கடைகளை மூட உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில தமிழக அரசு அந்த உத்தரவின்படி இயங்கியிருந்த 3 அரசு மதுபான கடைகள் மட்டும் மூடப்பட்டன. குறிப்பாக 5556 எண் கொண்ட டாஸ்மாக் கடை மூடப்பட்டிருந்த நிலையில மீண்டும் திறக்கப்பட்டு தற்போது 2 நாட்களாக செயல்பட்டு வருகிறது என்று மக்கள் மத்தியில் புகார் எழுந்திருக்கிறது. இது குறித்து டாஸ்மாக் ஊழியரிடம் கேட்டபோது இந்த கடையை மூடுவதற்கான ஆணை வரவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார். பொதுமக்கள் மற்ற 2 கடைகள் மூடப்பட்ட நிலையில அந்த கடை மட்டும் எப்படி திறந்திருக்கிறது என்ற பல்வேறு கேள்விகள் எழுந்த நிலையில தற்போது இது ஒரு பேசு பொருளாகவும் குற்றச்செயலாகவும் மாறி இருக்கிற நிலையில இது குறித்து நாம் டாஸ்மாக் மாவட்ட நிர்வாகத்திடம் கேட்டபோது மூடப்பட்டு அறிவிக்கப்பட்டிருந்த கடையின் எண்களில் இந்த கடையும் ஒன்று, இதில் அந்த லிஸ்ட்ல அந்த கடையின் பெயர் இருக்கிறது, கடையின் நம்பர் இருக்கிறது. அதன் அடிப்படையில இந்த தகவல் தற்போது தெரிய வந்திருக்கிறது. இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு அடுத்த 2 நாட்களுக்குள்ள இந்த கடைகள் மூடுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்படும் என்று கூறப்பட்டிருந்தது. இது மட்டும் இல்லாமல் இந்த கடையை ஏன் திறந்து வைத்திருக்கிறேன் என்று கேட்டபோது அந்த கடையின் உரிமையாளரானது, நான் தாவேகா கட்சியில் இணைந்திருக்கிறேன், அதனால் இந்த கட்சி அடிப்படையில இது திறந்து வைக்கிறார் என்று பல்வேறு குற்றச்சாட்டுகளும் எழுந்திருந்தது. இதன் அடிப்படையில் கட்சி நிர்வாகியிடம் குறிப்பாக மாவட்ட செயலாளர் தொடர்ந்து கேட்டபோது அவருக்கும் கட்சிக்கும் எந்த தொடர்பும் இல்லை, இது பொய் குற்றச்சாட்டை கூறி அவர் கட்சியின் பெயரை தவறாக சித்தரித்து வருகிறார். இதன் அடிப்படையில் பார்த்திருந்தால் அந்த கடை உரிமையாளர் மீது காவல்துறையிடம் புகார் ஒன்று அளிக்கப்பட்டு அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக வெற்றி கழகத்தின் கட்சியின் மாவட்ட செயலாளர் கூறியிருக்கிறார். இதன் அடிப்படை பார்க்கும்போது மாவட்ட நிர்வாகமும் கட்சியின் நிர்வாகமும் 2 பேரும் சேர்ந்து இந்த கடையை மூடுவதற்கான அடுத்த திட்டமானது செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ஜெகநாத். மூடப்பட்ட டாஸ்மாக் கடை திருப்பரங்குன்றத்தில் மறுபடியும் திறக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பாக விசாரணை நடத்தி முடிவெடுக்கப்படும்ன்ற தகவலை எமது செய்தியாளர் ஜெகநாத் வழங்கிட நாம கேட்டோம். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.